கொரோனா எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேர் இங்கே அமர்ந்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் யாரையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. ஒரு சோதனையான நேரம். காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ் கிருமிகள், அந்த கிருமிகளால் கொரோனா தொற்று ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக ஆட்சியிலே சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த கொரோனா வைரஸ் நோய் பரவல் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த நோய்வாய்ப்பட்டால் அதற்கு என்ன அறிகுறின்னு தெரியல, அதற்கு என்ன சிகிச்சை அளிக்குதுன்னு தெரியல, அதற்கு என்ன மருந்தும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நிர்வாக திறமையின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய துணை கொண்டு, நம்ம அதிகாரி பெருமக்களுடைய துணை கொண்டு, நம்முடைய மருத்துவருடைய துணை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய பெருமை அதிமுக ஆட்சிக்கு தான் உண்டு. அந்த காலகட்டத்தில் கூட 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியாக சென்றேன். ஒரு 14 மாவட்டங்கள் முடித்து விட்டது. 15வது மாவட்டத்துக்கு செல்கின்ற பொழுது திருச்சியிலே சென்றேன். அப்பொழுது ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். விவசாயி, தமாக கட்சி சேர்ந்தவர், பிரம்மாண்டமான உடல் கட்டு உடையவர், 58 வயது என்று சொன்னார்கள். அவர் மனு கொடுத்தார், அவருடைய கோரிக்கையை வைத்தார். பிறகு நான் வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய கோரிக்கையை படித்து பார்த்து அவரிடத்தில் தொடர்பு கொள்ளலாம் என்று பேசினேன். அவர் கொரோனாவால் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டேன். கொரோனா வைரஸ் தாக்கி அவர் மரணம் அடைந்து. அப்பொழுதுதான் எனக்கே பயம் வந்தது. அது வரைக்கும் நான் மாஸ்கே போடல, துணிச்சலோடு போனேன். பிறகு இந்த வைரஸ் எப்படி கொடுமையான வைரஸ் என்று நான் நேரடியாக பார்த்து விட்டேன். அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மதிப்புக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று காணொலி காட்சி மூலமாக எல்லா முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையிலே காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள். அந்த அளவுக்கு நிர்வாக திறமை பெற்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல் திறமையற்ற அரசாங்கம் அல்ல, திறமையான அரசாங்கத்தை நாங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது, மாணவர்களுக்கு மன உளைச்சல், ஓராண்டு வீணாகிவிட்டதே என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இந்த ஓராண்டு வீணாகிவிட்டதே, எங்களுடைய மன உளைச்சலே இருக்கணும் என்று எனக்கு தகவல் கிடைத்தவுடனே பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி அவர்களும் பாஸ் பண்ணாங்க, ஆன்லைனிலே வகுப்பு. ஆக எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து அவர்களுக்கு என்னென்ன கஷ்டம் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு என்ன நிலைமை? திமுகவில் ஒரு முதலமைச்சர் இல்ல, திமுக அரசாங்கத்தில் 4 முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், பிறகு ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்குரிய திருமதி துர்கா அவர்கள், 4 பேர் தமிழ்நாட்டை ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க. 4 அதிகார மையம் தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இது தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வர முடியும். அண்ணா திமுக அப்படி இல்லை. இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ, யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு தானாக
பதவி வருகின்ற ஒரே கட்சி அதிமுக. இல்லைன்னா நான் உங்க முன்னால பேச முடியுமா? நீங்க இந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருப்பீங்களா? அதிமுக தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக இருந்ததுனால தான் முதலமைச்சர் பதவி நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆக ஒரு சாதாரண தொண்டன் கூட, சாதாரண கிளை செயலாளர், ஒரு வார்டு செயலாளர் கூட உச்சபட்ச பதவி அதிமுகவில் வர முடியும். உச்சபட்ச பதவி முதலமைச்சராக கூட வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை. ஸ்டாலின் அவர்களே இன்றைய தினம் அந்த NTTVயில் பேசினார், கருத்து சொன்னார். ஸ்டாலின் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசுறாங்களே, ஏன் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு தானே அவள் பதவி பெறான்னு சொன்னார். நாங்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்தா உண்மைதான். ஆனால் திமுகவில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் திமுக தலைவராக முடியும். அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அதுதான் வாரிசு அரசியல். ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள், நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தா சொல்லுங்க. அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக உழைத்தவர்கள், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர்கள், அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று துணிச்சல் இருந்தால் சொல்லுங்க. இதுதான் வாரிசு அரசியல். அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறோம். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெற்று வருகின்ற இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் சர்வதிகாரியாக விடுவார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1 திமுக அரசாங்கம். அண்மையில் மேதகு ஆளுநரை சந்தித்து துறை துறை வாரியாக கொள்ளையடித்து அந்த பட்டியலை ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறோம். சுமார் 4 லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கார்கள் 5 ஆண்டு காலத்தில். ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு ஸ்டாலின் ஏதோ பேசுகிறார். வேற எதுவும் பேச முடியல ஸ்டாலினால. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் எடுத்து சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பேற்றதில் இன்று வரை ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் ஊழல், வேற எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கல. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொழில் முதலாட்டு மாநாட்டை அம்மா நடத்தினாங்க. 2015 2,42,00,000 கோடி முதலீட்டு ஈர்த்தார்கள். சுமார் 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதே வழியில் இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,500,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். நடைமுறைக்கு வந்த காரணத்தினால இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. உங்களுடைய ஆட்சியிலே நாட்டு மக்கள் என்ன பலனை கேட்டார்கள்? வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறு செய்தி இன்றைக்கு வெற்றி விளம்பரத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்திலே பேட்டை கொடுக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று குறிப்பிட்டு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கிடைச்சதா? கிடைச்சதுங்களா? ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலை வந்துடாது. அது முதற்கட்டம். அதுக்கு பிறகு அதுக்கு தொழிற்சாலை தேவையான இடம் தேவை, பிறகு அந்த தொழில் துவங்குவதற்கு நிதி தேவை, பல்வேறு துறைகளை அனுமதி பெற வேண்டும், மத்திய மாநில அரசுடைய அனுமதிகள் பெற வேண்டும், அதுக்கு பிறகு கட்டுமான பணி. இப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு பெரிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 to 4 ஆண்டு காலமாகும். பிறகுதான் அது பயன்பாட்டுக்கு வரும். அதற்குள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய் மூட்டைகளை அவித்து விட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு பொய்யை சொல்லிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சரி, இங்கிருந்து போனார், தொழில் முதலீட்டு ஈர்க்கத்தான் போனான்னு பார்த்தா அங்கே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார்.
வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இந்த வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கா இந்த மக்களுடைய வரி பணத்தை செலவு பண்ணுறீங்க? அது இங்கேயே சைக்கிள் ஓட்டலாமே. ஏற்கனவே இங்கே தானே சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்க ஈசிஆர் ரோட்டில். எவ்வளவு கேவலமான முதலமைச்சர் பாருங்க. இந்திய நாட்டில் பல மாநிலம் இருக்குது. பல மாநில முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகின்ற பொழுது அங்கே எப்படி தொழில் முதலீட்டை ஈர்க்கலாம் என்று எண்ணம் இருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் வந்திருக்கார். இப்போ உதயநிதி வர்றதுக்கு துடிக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அதுதாங்க வாரிசு அரசியல் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எம்எல்ஏ ஆக்கினாரு, அப்புறம் அமைச்சர் ஆக்கினாரு, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. பிறகு இவருக்கு பிறகு இளைஞரணி செயலாளர்னு அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டார். இதுதாங்க வாரிசு அரசியல். ஆக ஒரு வாரிசு அரசியல் வந்துவிட்டால் ஒரு சர்வாதிகாரமாகிவிடும். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு மக்களிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.